ஆரோக்கியமான உணவு முறைகளில் வெங்காயம். வெங்காயம் பொதுவாக மத்திய தரைக்கடல் உணவுமுறை மெடிட்டரேனியன் டயட் மற்றும் வீக்க எதிர்ப்பு உணவு முறைகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் இல் ஒரு முக்கிய அங்கமாக உள்ளது. இந்த உணவு முறைகள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உடலில் ஏற்படும் வீக்கங்களை குறைக்கவும் பரிந்துரைக்கப்படுகின்றன. மேலும் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் உணவு பழக்கவழக்கங்களிலும் இத்தகைய காய்கறிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பிரெஞ்சு வெங்காயம். உருளைக்கிழங்கு போன்ற உணவுகளில் சுவையை அதிகரிக்கவும் ஆரோக்கியமான மாற்றாகவும் பிரெஞ்சு வெங்காயம் சேர்க்கப்படுகிறது. ஸ்பிரிங் ஆனியன். வதக்கல் உணவுகள் ஸ்டர் ஃப்ரை மற்றும் நூடுல்ஸ் வகைகளில் இது ஒரு முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. மொறுமொறுப்பான வெங்காயம். சாலடுகள் மற்றும் பிரசில்ஸ் முளைக்கோஸ் போன்ற காய்கறி உணவுகளில் சுவைக்காக இவை சேர்க்கப்படுகின்றன. பொதுவான ஆரோக்கிய குறிப்புகள். ஆதாரங்கள் வெங்காயத்தின் தனிப்பட்ட ஊட்டச்சத்துக்களை விரிவாக பட்டியலிடாவிட்டாலும் அவை இரத்த சர்க்கரை மேலாண்மை மற்றும் குடல் ஆரோக்கியம் தொடர்பான உணவு திட்டங்களில் ஒரு பகுதியாக உள்ளன. வெங்காயம் போன்ற காய்கறிகள் அதிக நார்ச்சத்துள்ள உணவுகளின் ஒரு அங்கமாக விவரிக்கப்படுகின்றன. வெங்காயம் அதன் மருத்துவ குணங்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் காரணமாக பல்வேறு ஆரோக்கியமான உணவு முறைகளில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. ஆதாரங்களின்படி வெங்காயம் முக்கிய பங்கு வகிக்கும் உணவு முறைகள் பின்வருமாறு. இதய ஆரோக்கியத்திற்கான உணவு முறைகள். வெங்காயத்தில் உள்ள ஆர்கலோசல்ஃபர் கலவைகள் மற்றும் குவெர்செட்டின் ஆகியவை இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகின்றன. இவை இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுவதை தடுக்கவும் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு அபாயத்தை குறைக்கவும் இதய நலம் சார்ந்த உணவு முறைகளில் பரிந்துரைக்கப்படுகின்றன. நீரிழிவு மேலாண்மை உணவு முறை. நீரிழிவு நோயாளிகள் தினமும் ஒரு வெங்காயத்தை உணவில் சேர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வீக்க எதிர்ப்பு உணவு முறை. வெங்காயத்தில் குவெர்செட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன. இவை உடலில் ஏற்படும் வீக்கங்களை குறைக்கின்றன. ஆர்த்ரைட்டிஸ் போன்ற மூட்டுவலி சார்ந்த பிரச்சினைகளை குறைக்க இது இத்தகைய உணவு முறைகளில் சேர்க்கப்படுகிறது. குடல் ஆரோக்கிய உணவு முறை. வெங்காயம் ஒரு சிறந்த ப்ரீபயாட்டிக் உணவாகும். இதிலுள்ள இனுலின் மற்றும் பிரெக்டோலிகோசாக்கரைடுகள் குடலில் உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியாக்களுக்கு உணவாக அமைந்து செரிமானத்தை மேம்படுத்துகின்றன. எடை குறைப்பு உணவு முறைகள். வெங்காயத்தில் கலோரிகள் மிகவும் குறைவு. 100 கிராமில் சுமார் 38 முதல் 44 கலோரிகள் மட்டுமே மற்றும் நார்ச்சத்து அதிகம். இது வயிறு நிறைந்த உணர்வை தருவதால் எடையை குறைக்க விரும்புவோருக்கான உணவு திட்டங்களில் இது ஒரு முக்கிய அங்கமாகும். மத்திய தரைக்கடல் மற்றும் தாவர அடிப்படையான உணவு முறைகள். ஆரோக்கியமான காய்கறிகளை அடிப்படையாக கொண்ட மெடிட்டரேனியன், வீகன் மற்றும் சைவ உணவு முறைகளில் வெங்காயம் ஒரு அடிப்படை சுவையூட்டியாகவும் சத்துக்கள் நிறைந்த காய்கறியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய உணவு முறைகள். ஆயுர்வேதத்தில் வெங்காயம் பலாண்டு என்று அழைக்கப்படுகிறது. இது வாதம் மற்றும் கப தோஷங்களை சமநிலைப்படுத்தவும் செரிமானத்தீயை தூண்டவும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் வெங்காயம் எலும்பு அடர்த்தியை அதிகரிக்க உதவுவதால் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்கவும் இது பரிந்துரைக்கப்படுகிறது. ஆதாரங்களின்படி வெங்காயத்தை பச்சையாக உண்பது அதிலுள்ள சல்ஃபர் கலவைகளை முழுமையாக பெற உதவுகிறது. வெங்காயத்தை பச்சையாக உண்பதற்கும் சமைத்து உண்பதற்கும் இடையே ஊட்டச்சத்துக்கள் மற்றும் செரிமானம் சார்ந்த சில முக்கிய வேறுபாடுகள் உள்ளன. ஆதாரங்களின் அடிப்படையில் அவற்றின் விவரங்கள் இதோ. ஊட்டச்சத்து வேறுபாடுகள். சல்ஃபர் கலவைகள். வெங்காயத்தை வெட்டும்போது அல்லது நசுக்கும்போது உருவாகும் சல்ஃபர் கலவைகள் பச்சையாக இருக்கும்போது அதிக அளவில் கிடைக்கின்றன. இந்த சல்ஃபர் கலவைகள் புற்றுநோயை தடுப்பதற்கும் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதற்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றன. சமைக்கும்போது இந்த சல்ஃபர் கலவைகளின் அளவு கணிசமாக குறைகிறது. குவெர்செட்டின். இது வெங்காயத்தின் வெளி அடுக்குகளில் காணப்படும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். ஆச்சரியப்படும் விதமாக வெங்காயத்தை லேசாக சமைப்பது, அதாவது சாட்டேயிங் அல்லது ரோஸ்டிங், இந்த சத்து உடலில் எளிதாக உறிஞ்சப்படுவதை அதிகரிக்க கூடும். வைட்டமின்கள். வைட்டமின் சி மற்றும் பி போன்ற நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் வெப்பத்தால் எளிதில் அழியக்கூடியவை. குறிப்பாக வெங்காயத்தை தண்ணீரில் போட்டு வேக வைக்கும்போது இந்த சத்துக்கள் சமையல் நீரில் கலந்துவிடும். ஆரோக்கிய நன்மைகள். இதய ஆரோக்கியம். இரத்தத்தை மெலிதாக்கும் மற்றும் இரத்த கட்டிகளை தடுக்கும் பண்பு பச்சை வெங்காயத்தில் அதிகமாக உள்ளது. இதய ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்துபவர்கள் பச்சையாக உண்பது அதிக பலன் தரும். செரிமானம். பச்சை வெங்காயத்தில் அதிகப்படியான நார்ச்சத்து மற்றும் ப்ரீபயாட்டிக்கள் உள்ளன. இது குடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இருப்பினும் சிலருக்கு பச்சை வெங்காயம் செரிமானத்திற்கு கடினமாக இருக்கலாம் மற்றும் வாயு தொல்லையை ஏற்படுத்தலாம். சமைத்த வெங்காயம் செரிமானத்திற்கு எளிதானது.
பயன்பாடு மற்றும் பக்க விளைவுகள். பச்சை வெங்காயத்தின் காரமான சுவையும் வாசனையும் கொண்டது, இது சிலருக்கு வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தலாம். சமைக்கும்போது வெங்காயத்தின் காரத்தன்மை குறைந்து இனிப்பு சுவை கூடுகிறது. சமையல் முறை: ஆவியில் வேக வைப்பது அல்லது மிதமான வெப்பத்தில் வதக்குவது சத்துக்கள் வீணாகாமல் தடுக்க உதவும். தண்ணீரில் வேக வைப்பதை தவிர்க்க வேண்டும் அல்லது அந்த தண்ணீரை வீணாக்காமல் சூப் போன்றவற்றுக்கு பயன்படுத்தலாம். சுருக்கமாக சொன்னால், இதய ஆரோக்கியம் மற்றும் சல்ஃபர் சத்துக்களுக்காக வெங்காயத்தை பச்சையாக உண்பது சிறந்தது. ஆனால் செரிமான கோளாறு உள்ளவர்கள் அல்லது குவெர்செட்டின் சத்தை பெற விரும்புபவர்கள் வெங்காயத்தை லேசாக சமைத்து உண்ணலாம். இரண்டையும் சமமாக உணவில் சேர்த்துக்கொள்வது முழுமையான நன்மைகளைப் பெற உதவும். ஆம், வெங்காயத்தின் வெளிப்புற தோல் மற்றும் காய்ந்த அடுக்குகளில் அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்துள்ளன என்பது உண்மையே. குறிப்பாக வெங்காயத்தின் உட்பகுதியை விட அதன் வெளிப்புற அடுக்குகளில்தான் குவெர்செட்டின் போன்ற ஃப்ளாவனாய்டுகள் மற்றும் சல்ஃபர் கலவைகள் மிக அதிக செறிவில் காணப்படுகின்றன. நாம் வெங்காயத்தை தயார் செய்யும்போது அதிகப்படியான அடுக்குகளை நீக்கினால் அந்த காய்கறியில் உள்ள மொத்த ஃபைட்டோகெமிக்கல் சத்துக்களில் சுமார் 20% முதல் 25% வரை இழக்க நேரிடும் என்று உயிரியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வெங்காயத் தோலிலிருந்து எடுக்கப்படும் இந்த குவெர்செட்டின் சத்து இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுவதாக மருத்துவ ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் வெங்காயத் தோல் கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் துணுக்குகள், அதாவது நானோ பார்ட்டிகிள்ஸ், வலிமையான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சத்துக்களை முழுமையாகப் பெற ஆராய்ச்சியாளர்கள் சில வழிமுறைகளை பரிந்துரைக்கின்றனர். வெங்காயத்தை உரிக்கும்போது அதன் வெளிப்புற தோலை மிக குறைந்த அளவில் மட்டுமே நீக்க வேண்டும். வெங்காயத் தோல்களை சூப் அல்லது குழம்பு தயாரிக்கும்போது சேர்த்து வேக வைத்து பின்னர் அந்த தோல்களை மட்டும் நீக்கிவிடலாம். இது தோலில் உள்ள சத்துக்கள் உணவில் சேர உதவும். வெங்காயத்தை லேசாக சமைப்பது அதன் வெளிப்புற அடுக்குகளில் உள்ள சத்துக்கள் உடலில் உறிஞ்சப்படுவதை, அதாவது பயோ அவைலபிலிட்டியை அதிகரிக்கக்கூடும். வெங்காயத் தோலை தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி தலைமுடியை பளபளப்பாக்கும் ஒரு கண்டிஷனராகவும் பயன்படுத்தலாம். வெங்காயச் சாற்றை முடி வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது குறித்த விரிவான வழிமுறைகள் மற்றும் அதன் பின்னால் உள்ள அறிவியல் காரணங்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் இதோ. பயன்படுத்தும் முறைகள். நேரடி பயன்பாடு. புதிய வெங்காயத்தை நசுக்கி அதன் சாற்றை எடுக்க வேண்டும். இந்த சாற்றை முடி உதிர்தல் உள்ள இடங்களில் அல்லது தலைப்பகுதியின் ஸ்கால்பின் தோளில் தேய்த்து 10 நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகு தலையை அலசினால் முடி உதிர்வு குறைந்து வளர்ச்சி தூண்டப்படும். வெங்காய விழுது. அலோபீஷியா போன்ற திட்டுத்திட்டாக முடிக்கொட்டும் பிரச்சனை உள்ளவர்கள் வெங்காயத்தை விழுதாக்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் தேய்ப்பது முடி மீண்டும் வளர உதவும். ஷாம்பூவுடன் சேர்த்தல். நறுக்கிய வெங்காய துண்டுகளை ஒரு ஷாம்பூ பாட்டிலில் போட்டு 2 வாரங்கள் அப்படியே வைக்க வேண்டும். பின்னர் அந்த ஷாம்பூவை பயன்படுத்தி தலைமுடியை அலசுவது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அறிவியல் ரீதியான நன்மைகள். கெரட்டின் உற்பத்தி. வெங்காயத்தில் உள்ள சல்ஃபர் முடி வளர்ச்சிக்கு தேவையான கெரட்டின் புரதத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். இது முடி இழைகளை வலிமையாக்குகிறது. இரத்த ஓட்டம். வெங்காயச்சாற்றை தலையில் தேய்ப்பதன் மூலம் மயிர்கால்களுக்குச் செல்லும் இரத்த ஓட்டம் அதிகரித்து முடி வளர்ச்சிக்குத் தேவையான ஊட்டச்சத்துக்கள் சீராக கிடைக்கின்றன. ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்தல். வெங்காயத்தில் உள்ள கேட்டலேஸ் என்ற நொதி மயிர்கால்களில் ஹைட்ரஜன் பெராக்சைடு படிவதை தடுத்து இளநரை மற்றும் முடி மெலிவதை தவிர்க்க உதவுகிறது. ஆய்வு முடிவுகள். பாக்தாத் கற்பிக்கும் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட ஒரு மருத்துவ ஆய்வில் அலோபீஷியா பிரச்சனை உள்ளவர்கள் 2 மாதங்களுக்கு தினமும் 2 முறை வெங்காயச்சாற்றை பயன்படுத்தியபோது 86.9% பேருக்கு முடி மீண்டும் வளர்ந்தது கண்டறியப்பட்டது. இந்த வெற்றி விகிதம் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக இருந்தது. முன்னெச்சரிக்கை. வெங்காயச்சாற்றில் சல்ஃபர் வீரியம் மிக்கது என்பதால் சிலருக்கு தோல் எரிச்சல் அல்லது அரிப்பு ஏற்படலாம். எனவே இதை பயன்படுத்தும் முன் தோலில் ஒரு சிறிய பகுதியில் தடவி பார்த்து அலர்ஜி இல்லை என்பதை உறுதி செய்வது நல்லது. ஆரோக்கியமான குவெர்செட்டின் சத்தை வெங்காயத்திலிருந்து முழுமையாக பெற அதை சமைக்கும்போது பின்பற்ற வேண்டிய முறைகள் குறித்து ஆதாரங்கள் வழங்கும் தகவல்கள் இதோ.
மிதமான வெப்பத்தில் சமைத்தல். வெங்காயத்தை லேசாக சமைப்பது அல்லது வறுப்பது அதன் செல்லுலார் கட்டமைப்பை உடைத்து குவெர்செட்டின் சத்து உடலில் எளிதாக உறிஞ்சப்படுவதை, அதாவது பயோ அவைலபிலிட்டியை அதிகரிக்க உதவுகிறது. பேக்கிங் மற்றும் கிரில்லிங். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளின் உயிர் சக்தியை மிக உயர்ந்த அளவில் பெற பேக்கிங் மற்றும் கிரில்லிங் ஆகிய முறைகள் சிறந்தவை என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வேக வைப்பதை தவிர்க்கவும். வெங்காயத்தை தண்ணீரில் போட்டு வேக வைக்கும்போது அதில் உள்ள ஃப்ளேவனாய்டுகள் தண்ணீரில் கலந்து வீணாகிவிடும். ஒருவேளை வேக வைக்க நேர்ந்தால் அந்த தண்ணீரை சூப் அல்லது குழம்புகளில் பயன்படுத்துவது நல்லது. வெளிப்புற அடுக்குகளை பாதுகாத்தல். குவெர்செட்டின் சத்து வெங்காயத்தின் உட்பகுதியை விட அதன் வெளிப்புற அடுக்குகளிலும் காய்ந்த தோலிலும் தான் மிக அதிக செறிவில் காணப்படுகிறது. வெங்காயத்தை உரிக்கும்போது அதிக அடுக்குகளை நீக்கினால் அதில் உள்ள மொத்த ஃபைட்டோகெமிக்கல் சத்துக்களில் சுமார் 20 முதல் 25% வரை நாம் இழக்க நேரிடலாம். தோல்களை பயன்படுத்துதல். தோல்களை சூப் அல்லது ஸ்டாக் தயாரிக்கும்போது சேர்த்து வேக வைத்து பின்னர் அந்த தோல்களை மட்டும் நீக்கிவிடலாம். இது தோலில் உள்ள சத்துக்கள் உணவில் சேர உதவும். வெங்காய வகை. வெள்ளை வெங்காயத்தை விட சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற வெங்காயங்களில் குவெர்செட்டின் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அளவுகள் அதிகமாக உள்ளன. சுருக்கமாக சொன்னால், அதிகப்படியான அடுக்குகளை நீக்காமல் வதக்கியோ அல்லது பேக் செய்தோ உண்பது குவெர்செட்டின் சத்தை பெற மிகச் சிறந்த வழியாகும். வழங்கப்பட்ட ஆதாரங்களின்படி சிவப்பு வெங்காயம் மற்ற வகைகளை விட அதிக சத்துக்கள் கொண்டதாகவும் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. வெள்ளை, மஞ்சள் மற்றும் சிவப்பு வெங்காயங்களுக்கு இடையிலான முக்கிய வேறுபாடுகள் இதோ. சிவப்பு வெங்காயம். இதுவே மிகவும் ஆரோக்கியமான வகையாகும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் ஃப்ளேவனாய்டுகள் நிறைந்து உள்ளன. குறிப்பாக சிவப்பும் மற்றும் ஊதா நிற வெங்காயங்களில் மட்டுமே ஆந்தோசயனின்கள் என்ற நிறமிகள் காணப்படுகின்றன. இவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கவும் பெரிதும் உதவுகின்றன. ஆயுர்வேத மருத்துவத்திலும் அதன் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளுக்காக சிவப்பு வெங்காயமே பொதுவாக பரிந்துரைக்கப்படுகிறது. மஞ்சள் வெங்காயம். இது சிவப்பு வெங்காயத்திற்கு அடுத்தபடியாக அதிக சத்துக்களை கொண்டது. இதில் குவெர்செட்டின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃப்ளேவனாய்டுகள் நிறைந்து உள்ளன. சமையலில் பயன்படுத்தும்போது இது சுவை மற்றும் மருத்துவ குணங்களை சமமாக வழங்குகிறது. வெள்ளை வெங்காயம். மற்ற 2 வகைகளுடன் ஒப்பிடும்போது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் ஃப்ளேவனாய்டுகளின் அளவு மிக குறைவு. இருப்பினும் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் வெள்ளை வெங்காயச்சாறு கண் பார்வையை மேம்படுத்தவும் மூக்கடைப்பை சரிசெய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. ஊட்டச்சத்து ஒப்பீடு. சுமார் 110 கிராம் அளவில். நார் சத்து. மஞ்சள் வெங்காயத்தில் 3 கிராம் அதிகமாக உள்ளது. சிவப்பு வெங்காயத்தில் 2 கிராமும் வெள்ளை வெங்காயத்தில் 1.2 கிராமும் உள்ளது. சர்க்கரை. சிவப்பு வெங்காயத்தில் 9 கிராம் அதிகமாக உள்ளது. மஞ்சள் மற்றும் வெள்ளை வெங்காயத்தில் 5.7 கிராம் தான் உள்ளது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள். சிவப்பு மற்றும் மஞ்சள் வெங்காயங்கள் வெள்ளை வெங்காயத்தை விட அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் அளவுகளை கொண்டுள்ளன. சுருக்கமாக சொன்னால், இதயம் மற்றும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை பெற சிவப்பு வெங்காயமே சிறந்த தேர்வாகும்.